இந்த படம் வந்துட்டு ஆகஸ்ட் மாதம் ரிலீஸ் ஆகும், செப்டம்பர் மாதம் ரிலீஸ் ஆகும், அக்டோபர் மாதம் ரிலீஸ் ஆகும், கடைசியில் டிசம்பர் ரிலீஸ் ஆகுது. அதுவும் இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. இன்னும் சில மணி நேரத்தில் வந்து ரிலீஸ் ஆக போகுது விடுதலை 2. விடுதலை 2 பார்க்கறதுக்கு முன்னாடி எல்லாரும் இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. கண்டிப்பாக ஒரு விசனை கொடுக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது இந்த வீடியோ. சில விஷயங்களை நான் வந்து பகிர்ந்துக்கிறேன்னு நினைக்கிறேன். விடுதலை 2 வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்ட் 2 கலாச்சாரத்துக்காக வியாபாரத்துக்காக எடுக்கப்பட்ட படம் அப்படின்றத தாண்டி ஒரு 3 கேரக்டர்ஸ் இந்த படத்தில் வந்து ரொம்ப பெருசாக பேச வேண்டிய கதைக்களம் அதுக்குள்ளே இருக்குது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். சூரி அவர்கள் சூரி வந்து இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனசாட்சி கொண்ட ஒரு போலீஸ்காரனாக நடிச்சிருக்காரு. அந்த மனசாட்சி கொண்ட கேரக்டருக்கு இந்த மக்கள் படையினா என்னன்னு தெரியல. இங்கே இருக்கக்கூடிய இந்த டார்ச்சர் ரூமு, போலீஸ் எப்படி வந்து பணத்தை வந்து காணாப்பணமாக்குறாங்க இப்படின்ற விஷயங்கள் ஏன்னு தெரியல. அது நிறைய குழப்பத்தோடு இருக்காரு. அது அங்கே இருக்கிற மலைவாழ் மக்களுக்கு உதவுனதுக்காக தண்டிக்கப்படுறாரு. இதுக்கெல்லாம் வந்து பெரிய கேள்வியும் அந்த மனசாட்சிப்படி நடந்துக்கக்கூடிய ஒரு போலீஸ்காரனா மக்கள் படையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் சூரியுடைய ஸ்டாண்டு என்னவா இருக்கும் அப்படின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு பார்ட் 2ல. விஜய் சேதுபதி மக்கள் படையில வந்து ஒரு பெரிய முக்கியமான ஒருத்தராக இருக்காரு. இப்போ ட்ரெய்லர் கட்லாம் நம்ம பார்த்ததுக்கு அப்புறம் அவர் வந்து ஒரு தொழிலாளியா இருக்காரு, அப்புறம் வந்து ஒரு வாத்தியாரா இருக்காரு, அதுக்கப்புறம் ஒரு நக்சலைட்டான ஒரு தலைவராக மாறிடுறாரு. அந்த தலைவராக மாறுறதுக்கு காரணம் என்ன, அந்த இடத்துல அவர் கொண்டு போய் நிப்பாட்டின கருத்து என்ன, அந்த கருத்தை வந்து எப்படி வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறாரு, அந்த கருத்து ஆடியன்ஸுக்கு எவ்வளவு தூரம் பிரச்சார துணி இல்லாம சினிமா தன்மையோட வந்து நம்ம உட்கார்ந்து லிசனிங்கா கேட்க வைக்குது. இப்படி பலதரப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதியோட கேரக்டர்ஸில் வந்து பேச வேண்டியது இருக்கு. 3வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலைவாழ் மக்கள். அந்த மலைவாழ் மக்கள் சார்ந்த அரசியல், அவங்க படக்கூடிய துன்பங்கள், அவங்களுக்கு யார் வந்து உதவியா இருக்காங்க, அரசாங்கம் அவங்களை வந்து எப்படி பயன்படுத்திக்கப்படுது, அந்த மலைவாழ் மக்களுடைய வளங்களை வந்து சுரண்டுறது எப்படி இருக்கு, அந்த மலைவாழ் மக்கள் தான் அந்த வளங்களுக்கு பெரிய பாதுகாப்பாக இருக்காங்க, அந்த வளங்களை பாதுகாக்கக்கூடிய மக்களை வந்துட்டு நக்சலா வந்து அரசாங்கம் வந்து எப்படி பேசப்படுது. இன்னும் குறிப்பாக சொல்ல போனான்னு வந்து பார்த்தீங்கன்னா நக்சலைட் அப்படின்ற விஷயங்களை வந்து பெரும்பாலும் தமிழ் சினிமாக்கள்ல தீவிரவாதமாகவே காட்டப்பட்டுக்கிட்டு இருந்த ஒரு காலகட்டத்தில் வெற்றிமாறன் அவர்கள் தான் இன்னைக்கு துணிஞ்சு இல்லை அவங்க நக்சல்ன்றவங்க யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓட்டு அரசியலை தாண்டி ஜனநாயக வெற்றிக்கு வந்துட்டு இங்கே ஆயுதம் வந்து பெருசாக தேவைப்படுது, ஆயுத புரட்சி பண்ணால் மட்டும்தான் இங்கே நம்ம ஜனநாயகத்தை வந்து நிலைநாட்ட முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கருத்து கொண்டவங்க தான் மக்கள் படையை சேர்ந்தவங்க. அவங்க தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நக்சலைட் அப்படின்ற விஷயத்த வந்து ரொம்ப வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு படமாக அந்த விடுதலை படம் இருக்கு. தமிழ் சினிமாக்கள்ல எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு தூரம் வந்து ரொம்ப தெளிவாக பேசுனது யாருன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு மணிவண்ணன் அவர்கள் மேடையில ரொம்ப அழகா பேசியிருந்தாரு. ஆனா ஒரு படமாவே, ஒரு திரைப்படமாவே, அதுவும் பார்ட் 1 பார்ட் 2வாவே வந்து இவ்வளவு தூரம் வந்து டீட்டெயில்டா பேசக்கூடிய படம் எந்த படம்னு பார்த்தீங்கன்னா அது விடுதலை 2வா தான் இருக்கும். சினிமாட்டிக்கா வந்து பார்த்தீங்கன்னா அதுல சில பேசப்பட வேண்டிய விஷயங்கள் இருக்கு. இளையராஜா அவங்களோட இசை எனக்கு விரும்மாண்டிக்கு அப்புறம் ரொம்ப ஒரு கல்ட் கிளாசிக்கலா ஒரு ரூத்லெஸ்ஸான ஒரு மியூசிக் வந்து இளையராஜா அவர்கள் இந்த படத்துக்கு கொடுப்பாருன்னு எனக்கு தோணுது. ஏன்னா பார்ட் 1லேயே வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப்ல நிறைய இடங்கள்ல வந்து நல்லாவே வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. ஒரு சில இடங்களில் சில விமர்சனங்கள் வந்துச்சு, என்ன இந்த இடத்துல வந்து இப்படி போட்டிருக்காரு அப்படி போட்டிருக்காரு அப்படின்னு. அதில் கொஞ்சம் டிவைனான சில விஷயங்களை வந்து ஆட் பண்ணியிருந்தாரு. அது அந்த லவ் சீன்ஸில் இருக்கலாம், அந்த அவங்க சூரியும் அந்த ஹீரோயின் கேரக்டரும் பேசிக்கிறக்கூடிய சீன்ஸில் இருக்கலாம். ஆனால் நிறையா அந்த மக்கள் படை சீன்ஸில் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர் செம்ம சூப்பராக இருந்துச்சு. ட்ரெய்லர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்துட்டு ஒர்க் ஆயிருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இதில் வந்து அந்த மக்கள் படை வர சீனில் எல்லாத்துலேயுமே வந்து இளையராஜாவோட இசை வந்து பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. வெற்றிமாறன் அவருடைய ஸ்க்ரீன் பிளே இது ரொம்ப முக்கியமாக பேச வேண்டிய ஒரு விஷயமா நான் வந்து பார்க்குறேன். உங்களுக்கு ஒரு சிம்பிளாக வந்து வெற்றிமாறனுடைய ஸ்க்ரீன் பிளே ஐடியாலஜி வந்து சொல்கிறேன். அது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து விசாரணை அப்படின்னு ஒரு படத்தை எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல போட்டு அடிச்சு கொண்டு எடுத்துருவாங்க. செகண்ட் ஹாஃப்ல வந்து அவங்களை அடிக்கவே மாட்டாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ண போறாங்களோ அப்படின்ற ஒரு பயத்தோடய நம்ம வந்து உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்போம். ஆனால் வழக்கமாக அது ஒரு கமர்ஷியல் படமாக இருந்துச்சுன்னு சொன்னீங்கன்னா செகண்ட் ஹாஃப்லையும் திரும்ப அது மாதிரி அடிக்கிற மாதிரியான சில சீன்ஸ் வச்சிருப்பாங்க. என்னடா திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்களேன்னு சொல்லி நமக்கு ஒரு எமோஷனை கிரியேட் பண்ணி அந்த இடத்துல ஒரு மியூசிக் போட்டு அப்படின்ற ஒரு ட்ராமா ப்ளே பண்ணுவாங்க. ஆனால் வெற்றிமாறன் அவர்கள் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஷயமே இருக்கவே இருக்காது. தொடர்ந்து அவருடைய படங்கள் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பொல்லாதவனாக இருக்கட்டும், ஆடுகளமாக இருக்கட்டும், வடசென்னையாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்துட்டு ஹீரோ வந்து அவர் வந்து அந்த இடத்துல எதுவுமே பண்ணவே மாட்டார். ஹீரோவை சுற்றி சில விஷயங்கள் நடக்கும். அதில் வந்து ஒரு சதி இருக்கும். ஹீரோ வந்து அந்த பவரில் இல்லாமல் இருப்பார். அந்த ஹீரோவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பெரிய அரசியல் இருக்கும். இதெல்லாம் வந்து ஹீரோ எப்படி சமாளித்தான் அப்படின்றதான் வந்து ஒரு ஹீரோவோட பெரிய எழுச்சியாக இருக்கும். வடசென்னை 2வோட ஒரு பெரிய எதிர்பார்ப்பே கிட்டத்தட்ட அதுதான். நீங்கள் வந்து பொல்லாதவனில் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து ஒரு சாதாரண ஒரு ஆளாக இருக்கும், ஒரு ரவுடியாக இருப்பான். அவனுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆட்கள் இருப்பாங்க. அதுல வந்து ஒரு பிரச்சனை வரும், அதை எப்படி அவன் ஃபேஸ் பண்ணான். அது வந்து பார்த்தீங்கன்னா சில சதிகள் இருக்கும். அந்த ஹீரோவே வந்துட்டு ஒரு நல்ல ஒரு வில்லனை வந்து கொண்டுருவான், இவன் வந்து பெரிய வில்லனா மாறிடுவான். அவன் இதை எப்படி ஃபேஸ் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்கிரீன் பிளே வந்து பண்ணியிருப்பாரு. ஈவன் ஆடுகளம் எடுத்துக்கோங்க. ஆடுகளம்ல வந்து ஒரு பேங்கரான ஒரு இன்ட்ரோவில் கொடுத்துட்டு செகண்ட் ஹாஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேவை சண்டை கூட இருக்காது. ஆனால் நம்ம வந்து உட்காந்து படம் பார்த்துக்கிட்டு இருப்போம். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து எப்படி வந்து அந்த சேவை சண்டை நடக்குமா நடக்காதா, கிஷோருக்கும் தனுஷ் அந்த சேவை சண்டை எப்படி வந்து இருக்க போகுது அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பே நம்மளை வந்து உட்காந்து வந்து படத்தை கொண்டு போயிடுவாரு.
அதே மாதிரி வட சென்னையும் எடுத்துக்கோங்க, ஒரு சதி இருக்கும். அந்த சதிக்குள்ள வந்து தனுஷ் மாட்டிக்கிடுவாரு. அந்த வட சென்னை மக்கள் சார்ந்த ஒரு அரசியல் இருக்கும். அதுல இருந்து ஹீரோ எப்படி தப்பிச்சு வந்தாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா வட சென்னையில வந்து பேசப்பட்டிருக்கும். அதுல வந்து அந்த அப்பதான் வந்து அந்த ஹீரோட எழுச்சி எப்படி இருக்கு, அந்த சதி, அந்த அரசியல், அந்த மக்கள் இதெல்லாம் சார்ந்து அந்த ஹீரோ எப்படி வந்து எவாலுவேட் ஆக போறேன் அப்படின்றதோட முடிச்சிருப்பாரு. அதுல பார்ட் 2க்கு வந்து பெரிய எதிர்பார்ப்புன்னு வச்சுக்கோங்க. அசுரன் மட்டும் அதுல கொஞ்சம் டிஃப்ரெண்ட். அது வந்து அசுரன் வந்து பாஷா அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். அந்த வீடியோ கீழே லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கேன். பார்க்காதவங்களாம் கண்டிப்பா அந்த வீடியோ வந்து பாருங்க. ஏன்னா வந்து அசுரனோட ஸ்கிரீன் பிளேயும் பாஷாவோட ஸ்கிரீன் பிளேயும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். கிட்டத்தட்ட சீன்ஸ் வரையுமே வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே வந்து மேட்ச் ஆகும். அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. பார்க்காதவங்க அந்த வீடியோ வந்து பாருங்க. விடுதலையுமே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து அதே மாதிரியான ஒரு பேட்டர்ல இருக்கக்கூடிய ஒரு படம் தான். ஹீரோவை சுத்தி நடக்கக்கூடிய ஒரு அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணக்கூடிய ஒரு அதிகாரி, அங்க மலைவாழ் மக்கள் சார்ந்த அரசியல், மக்கள் படையின் தத்துவம் புரியாத ஒரு மனசாட்சி கொண்ட போலீஸ் அதிகாரி, இது எல்லாம் வந்து அந்த கதாநாயகன் எப்படி புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அவன் எப்படி நடந்துக்கிட்டான், இதுதான் வந்து பார்ட் 2. அதுல இருக்கக்கூடிய மலைவாழ் மக்களோட அரசியல், மக்கள் படை சார்ந்த விஷயங்கள், கதாநாயகனோட எழுச்சி, இதுதான் வந்து தொடர்ந்து வெற்றிமாறனுடைய எல்லா படங்களையும் வந்து பேசக்கூடிய ஒரு பெரிய விஷயமா இருக்கு. இதை நம்ம இன்னொரு விஷனா பார்த்தோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த நிலவியல், தத்துவம், அப்புறம் மக்கள், ஒரு நிலவியல், ஒரு நிலத்தை சார்ந்த வந்து ஒரு அரசியல், அந்த மக்கள் சார்ந்த ஒரு அரசியல், தத்துவம் சார்ந்த அரசியல், இது மூன்றையும் தான் வந்து வெற்றிமாறன் அவர்கள் தொடர்ந்து அவருடைய படத்துல வந்து பேசிக்கிட்டே இருக்காரு. விடுதலை 2 பேசக்கூடிய இந்த 3 தத்துவம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து வெற்றிமாறன் அவர்கள் இந்த பார்ட் 2 படத்துல வந்து பேச போறாருன்னு நினைக்கிறேன். நீங்க இந்த மைண்ட் செட்டோட இந்த விஷனை தெரிஞ்சுக்கணும், இதுல என்ன அப்படின்ற ஒரு விஷனோட அந்த படத்தை போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அவங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த படம் வந்து என்ன மாதிரியான களத்துல இருந்து பேச போகுது, என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம உள்வாங்க போறோம் அப்படின்ற விஷயம் வந்து கண்டிப்பா அவங்க எல்லாத்துக்குமே தெரியும். ரொம்ப குறிப்பான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கேஜிங், ஸ்டேஜிங், அதுக்கப்புறம் வந்து ஆக்ட்ரஸோட ஆக்டிங் ஸ்கோப்பை எவ்வளோ தூரம் வாங்கியிருக்காரு அப்படின்ற இந்த மூணு விஷயத்தை பற்றி படம் பார்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப டீட்டெயில்டாக, ரொம்ப அழகாக ஒரு டீட்டெயில்டான ஒரு ரிவ்யூவோட வந்து பேசுகிறேன். நன்றி.